நீங்கள் எந்த தொழில் பண்ணீங்கனாலும் சரி, உங்களை தேடி மக்கள் தேடி வரக்கூடிய தொழிலோ வேலையோ தான் நீங்கள் இப்போ செய்வீங்க. இந்த மாதம் அது சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு அருமையான மாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அசுப வீட்டினுடைய 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12ஆம் வீடு தசை நடக்காமல் இருந்தாலே உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகும். அப்படி போகும்போது தான் ஸ்ட்ரகிள் வரும். பொதுவாகவே வந்து துலா ராசிக்காரங்களுக்கு இந்த துலா ராசிக்காரில் தான் சனி பகவான் வந்து உச்சம். அப்போ அந்த சனி உச்சம், அப்போ 6ல் சனி இருந்தாலும் இவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ சனி தான் வந்து மக்கள் கூட்டம், மக்கள் தொடர்பு, மக்கள் சார்ந்த மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்களை துலா ராசிக்காரிக்கு பார்க்க போகிறோம். இப்போ துலா ராசிக்காரர்கள் இலக்கணக்காரர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். அப்போ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் சுக்கிரன் 7ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது வந்து துலா ராசிக்காரங்க சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் தான் இவங்களுக்கு அதிபதி. அப்போ குருவும் வந்து ரிஷப வீட்டில் இருக்கார், அதுவும் சுக்கிரனுடைய வீடு. இவங்களுடைய துலாமும் சுக்கிரனுடைய வீடு. அப்போ அந்த மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 30 நாள் அந்த வீட்டில் இருக்காருன்னா சிறப்பான ஒரு வரவேற்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்றாரு, பாக்கியஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வர்றாரு. இப்போ பாக்கியஸ்தானத்தில்னா ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்பம், அந்த நடக்கிறதுக்கு கூட அந்த விஷயத்தை ஒரு முடிவு அப்படின்றது செகண்ட் ஹாஃப்னக்கூடிய 17ஆம் தேதிக்கு மேலே அதே மிதுனத்தில் இருக்கிற சூரியன் இப்போது இவருடைய ஜாதகத்தில் கரெக்டாக 17ஆம் தேதி கடகத்துக்கு வராரு. அதுதான் ஆடி மாதமும் பிறகுது. இப்போ இந்த ஆடி மாதம் பிறக்கிறதுன்றது வந்து அம்மனுக்குரிய வழிபாடு, சிறப்பான விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். அப்போ அந்த கடகன்றது பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியது, நீர்கிரகத்தை குறிக்கக்கூடியது. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் பெண்கள் சார்ந்த விஷயம், பெண்ணால் ஆதாயம், பெண்களால் இருந்தால் பெண்களாலுக்கு ஆதாயம், ஆணாக இருந்தால் பெண்ணால் ஆதாயம். ஸோ இதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த ஏற்கனவே தந்தை வழியில் ஒரு ஆதாயம் வந்திருக்கு, பாக்கியஸ்தானம் வந்திருக்கு, புது முயற்சி, புதிய பதவி, புதிய ஒரு தொழில், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே துளாராசிக்காரங்களுக்கு நடக்கும். இப்போது இந்த துளாராசிக்காரில் தான் சனி பகவான் வந்து உச்சம். அப்போ அந்த சனி உச்சம், இப்போ 6ல் சனி இருந்தாலும் இவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ சனி தான் வந்து மக்கள் கூட்டம், மக்கள் தொடர்பு, மக்கள் சார்ந்த மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள், மக்கள் இவங்களை தேடி போகிறது, இது எல்லாமே நடக்கக்கூடியது. மக்களோட மக்களாக இருந்து மக்கள் சார்ந்த விஷயங்களையும் பொதுமக்கள் விஷயத்துலையும், சின்னதாக நீங்கள் ஒரு பங்கடை வச்சிங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்கனால உங்களை தேடி ஜனங்கள் வரும். அப்போ மக்கள் உங்களை தேடி வருவாங்கன்னா இப்படி தான் வருவாங்க. ஒரு தொழில் நீங்கள் எந்த தொழில் பண்ணிங்கனாலும் சரி, உங்களை தேடி மக்கள் தேடி வரக்கூடிய தொழிலோ வேலையோ தான் நீங்கள் இப்போ செய்வீங்க. இந்த மாதம் அது சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு அருமையான மாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ துலா ராசிக்காரங்களுக்குன்னு எடுத்திங்கன்னா 6ல் சனி, 7ல் ராகு, 8ல் செவ்வாய், 9ல் குரு, 10ல் புதன், 11ல் சுக்கிரன், அதே 11ல் சூரியன். அப்போது உங்களுடைய 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது. அப்போ 10 தொழில் ஸ்தானம் அப்படின்ற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது ஜாதகத்தில் அமைப்புகள். கிரகங்கள் பரவலாக இருக்குதுன்னும் போது பார்த்திங்கன்னா பலன்களும் பரவலாக இருக்கும், பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இப்போ உங்களுடைய வீட்லேயே சுக்கிரனுடைய வீட்டில், அதாவது ரிஷப வீட்லேயே குரு இருக்கிறதுனால குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த துளாராசிக்காரங்களுக்கு நன்மையான மாதம் தான். ஒரு 70% கொடுக்கலாம், ஆதாயம் இருக்குது, சிக்கலில் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருந்தாலே இந்த ஜாதகம் வந்து ஸ்மூத்தாக போகும் அப்படின்றது தான். எப்பவும் போல் போது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. சும்மா நீங்கள் எதுவும் பெருசாக பண்ணிக்க வேண்டாம். துளாராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு லக்னம் வேறு எங்கேயோ வந்து உங்களுடைய தசை 6, 8, 12க்கு உண்டான தசை நடந்தால் அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து
1, 5, 9 இந்த 3 வீட்லேயும் இருக்கக்கூடிய திசை நடக்குதுனாக்கா உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகும், லைஃப் லாங் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி போயிடுவீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அசுப வீட்டினுடைய 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12ஆம் வீடு தசை நடக்காமல் இருந்தாலே உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகும். அப்படி போகும்போது தான் ஸ்ட்ரகிள் வரும். பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக முன்னேறுவாங்க, அவங்க இருக்கிற இடத்துல புகழ் பெறுவாங்க அப்படின்றது தான். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு, அங்கே சனி உச்சம், அதனால் உங்களை ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டார், உங்களை தூக்கி விட தான் பார்ப்பார் அப்படின்றது தான். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல ஆதாயமான காலகட்டம். சனி பகவானை வணங்குங்க. நீங்கள் அந்த ஜீவராசினில் காக்காவுக்கு இந்த மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் உணவு எவ்வளோ கொடுக்குறீங்களோ தர்மம், உணவு தர்மம் பண்ணணும். அதே மாதிரி முடியாதவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கெல்லாம் உங்கள் கையால் ஏதாவது வாங்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க அதை சாப்பிட்டு மனசார வாழ்த்து சொல்லுவாங்க, அவ்வளோதான். பணம் கொடுக்குறத விட நீங்கள் உணவுப் பொருள் தின்பண்டம் வாங்கி கொடுங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவ உதவி அவங்களுக்கு பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு வயதானவங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட்டு போகிறது, இந்த மாதிரி அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூட வயதான முதியவர்களுக்கு போய் மருந்து மாத்திரை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. சாப்பாடு எல்லோரும் போடுவாங்க, மருந்து மாத்திரை யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு அந்த சனி அங்கே உச்சமாக இருக்கிற இவர் உங்களுக்கு என்ன அதில் சிறப்பான உங்களுக்கு நீங்கள் 1% நினச்சிங்கன்னா 10% உங்களுக்கு செய்வார். மருத்துவ உதவி முதியோர்களுக்கு செய்யவும்.